அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு பல மர்மங்களாக இருக்கும்ல, ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு இடத்துலேருந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ லொக்கேஷன் பார்த்தா வேறு விதமாக இருக்குல்ல. இந்த மர்மங்களோடைய வீடியோ பதிவை தொடங்கலாம். நான் அந்த மர்மத்தெல்லாம் உடைக்கிறேன் ஒரு நாள். உங்களுக்கு அடுத்த வாரம் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். நான் திடீர்னு எங்கே போகிறேன் எங்கே வரேன்றதை ஒரு சில ரகசியங்கள் காக்கப்படும்ன்ற மாதிரி அது அப்படியே இருக்கட்டும். பட் தைவான் விவகாரத்தில் திடீர்னு அமெரிக்கா இந்த அளவுக்கு யூட்டர்ன் எடுப்பாங்களான்னு தைவான் கனவுல எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதை தாண்டி லெபனான் விவகாரத்தில் பேச்சுவார்த்தை வந்திருப்பதா சொன்னாலும் அங்கே நிகழ்வுகள் சற்று வேறு மாதிரி இருக்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே சர்ப்ரைஸாக வாங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சர்ப்ரைஸாக காத்துட்ருக்கு. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். முதல்ல நம்ம தமிழக செய்தி ஒன்று பார்த்துடலாம். தமிழகம் இல்லை, ஆந்திராவில் ஒரு 4 குழந்தைகள் பெற்றுக்கிட்டாங்கன்னா 4வது குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40,000 ரூபாய் பரிசு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இனி குழந்தைகள் அதிகமாக நீங்கள் பெற்றெடுக்கணும் அப்படின்னு ஊக்குவிக்கிறாங்க எங்கள் ஆந்திரா அரசாங்கம். ஸோ நம்மளும் கிட்டத்தட்ட மற்ற நாடுகளோட ஸ்டைலுக்கு முதல் மாநிலம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே தமிழகத்தில் இருந்து கூட சொன்னாங்க, முந்தைய திமுக அரசை கூட சொன்னாங்க, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாமல் நம்ம இன்னும் மக்கள் தொகையை அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தாங்க. இனி கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா மத்திய அரசு மூலமாகவே குழந்தைகள் அதிகமாக பெற்றெடுப்பதனுடைய அந்த இம்பார்ட்டன்ஸை மக்கள்கிட்ட சொல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சீனாவிலிருந்து உலகளாவிய அளவில் மக்கள் தொகை பெரிய அளவுக்கு குறைந்திருக்கிறது. அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை பார்க்கலாம் நம்ம. ஸோ ஆந்திராவில் 4வது குழந்தையை பெற்றெடுத்தாங்கன்னா அந்த குழந்தையின் தாய்க்கு 40,000 ரூபாய் அவன் வங்கி கணக்கில் உடனடியாக செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று. 2வது, இந்த ஜெயம் ரவியோட விவகாரத்தை கொஞ்சம் பார்த்து தீர்த்து வைங்கப்பா. ஒட்டுமொத்த உலகமும் மீடியா முன்னாடி உட்கார வச்சு ஒன்றும் தாங்க முடியல. போகிற இடம் வர இடம்லாம் இப்போ தான் கொஞ்சம் தமிழக அரசியல் சூழ்நிலையில் கொஞ்சம் ஏதோ அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. மக்கள் ஃப்ளாஷ் நியூஸாக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த விவகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி விவகாரம்னா லட்டு சாப்பிட்ற மாதிரி பெரிய அளவுக்கு கையில் எடுத்துகிட்டு இருந்தாங்கிறது கூடுதல் தகவல். பட் நம்மளுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய செய்திகள்லாம் இல்லை. மிக முக்கியமாக தைவான் அமெரிக்கா மீது இந்த அளவுக்கு டென்ஷனான ஒரு வார்த்தையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீங்களும் உங்கள் கலை உலக வாழ்க்கையில் இந்த அளவுக்கு தைவான் வன்மையாக சொல்லியிருக்கிறத பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன சொன்னாங்கன்னா, தைவான் எந்த ஒரு வெளிநாட்டு பிடியிலும் இல்லாத ஒரு இறையாண்மை கொண்ட சுதந்திர ஜனநாயக நாடு என்று அந்நாட்டோட அரசாங்கம் திட்டவட்டமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா தைவான் சுதந்திர பிரகடனம் செய்வதை அமெரிக்கா விரும்பலை. ஏன்னா அவங்க சீனா கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தினது, சீனா கொஞ்சம் இந்த விவகாரத்தில் நீங்கள் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கன்றது, பதிலுக்கு நீங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸும் ஈரான் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்றதுக்கான 2 விதமான அக்ரிமெண்ட்டை பார்க்க முடிகிறது. அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் நேற்று என்ன சொல்லிட்டாருன்னா, ஆல்மோஸ்ட் அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10,000 கிலோமீட்டர் பக்கம் வருது. 10,000 கிலோமீட்டருக்கு தள்ளி ஒரு போரை நாங்கள் விரும்பலை அப்படின்றாங்க. அப்போ ஈரானுடைய போர் எத்தனாயிரம் கிலோமீட்டர் தள்ளி நீங்கள் விரும்புகிறீங்க? அப்போ அது உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்போ தைவானுடைய விவகாரத்தினுடைய போர் எங்களுக்கு விரும்பலைன்றீங்க. அப்போ இத்தனை நாள் என்னெல்லாம் கதையை கட்டி தைவானை ஏமாற்றி பல பொருளாதார தடைகளை விதித்து இன்னைக்கு தைவானை அம்போன்னு நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க அமெரிக்கா. இவங்களை நம்பி தைவான் பலவித பொருளாதார தடைகள்லாம் போட்டாங்க. முதல்ல இதை யார் ஆரம்பிச்சது வச்சது அப்படின்னா நான்சி பெலோசி, அந்த தாய்க்கழுவி ஆரம்பித்து வச்சது தான் அந்த பிரச்சனை. இந்த ஸ்லீப்பி ஜோ பைடன் தான் தைவானை விவகாரமாக கையில் எடுத்துகிட்டு இருந்தார். எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, அதாவது தனிப்பட்ட முறையில் அதை இண்டிபெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அமெரிக்கா என்று அந்தர்பல்ட்டி அடித்திருப்பது என்பது இனி அமெரிக்காவை நம்பலாமா வேண்டாமான்றதை உலக நாடுகள் முடிவு செஞ்சிடும். ஏன்னா இதை நான் 2வது முறையாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் நான். அது இல்லாமல் ட்ரம்ப் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, சிஜிபிங் அவர்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை அண்டர் டீலிங் இப்படி இருக்குமான்னா சீனாவும் அமெரிக்காவும் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க? இது சும்மா வேஸ்டா அப்படின்னா ஃபஸ்ட்டு இது சீன ஊடகங்கள் பத்திரிகைகள் வெளியிட்ட இந்த கார்ட்டூன் புகைப்படம். இந்த கார்ட்டூன் புகைப்படத்தை பார்த்தோன்னே உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று தோணும், பரவாயில்ல வெளிப்படையாக பட்டுன்னு அடிச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பலூன் வெடிச்ச மாதிரி வெடிச்சிருங்க. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2,
அங்கே அமெரிக்காவில் இருந்து ட்ரம்ப்போடு சேர்ந்து நிறைய வெள்ளை மாளிகையோட ஊழியர்கள், பத்திரிகையாளர்கள், பெரிய அளவு குழுவெல்லாம் போனாங்க. எல்லாத்துக்குமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் கிஃப்ட் வந்து நிறைய கொடுத்தாங்க. ஆனால் திரும்பி போகும்போது ஒரு கிஃப்ட்டை கூட எடுத்துகிட்டு போகாமல் எல்லாமே அங்கங்கே போட்டு போயிட்டாங்களாம். ஏன் அப்படின்னா அந்த கிஃப்ட்டில் ஏதாவது வெள்ளை மாளிகைக்குள்ளே வச்சு அது ஏதாவது நாளைக்கு ட்ராக்கிங் சிஸ்டம் மாதிரி நாங்கள் பேசுறது மீதி ஏதாவது கேமரா மாதிரி வேறு ஏதாவது இல்லீகலாக ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா சீனா சாதாரண ஆளும் கிடையாது. அவர் எந்த சாதாரண ஆளும் கிடையாது, எந்த சூழ்நிலை நம்பக்கூடாது. அவங்க கிஃப்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்கன்னா, தூக்கி வீசிட்டு போயிருக்காங்கன்னா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அந்த NVIDIA சிப் இருக்குல்ல, அவங்க அமெரிக்கா தடையை நீக்கினாலும் சீனா நிறுவனங்கள் வாங்க மறுக்கிறதும் இந்த மாதிரி விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க 100% இல்லை 200% ஒரு ஃபெயிலர். ஆனால் தைவான் விவகாரத்தில் திடீர்னு அமெரிக்கா வந்து தைவானுக்கு எதிராக நிற்பது வந்து எல்லாத்துக்கும் உலக அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக்காக பார்க்கலாம். சரி, நேற்று வந்து லாவ்ரோவ் அவர்கள், யார், ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் அவர்கள் எங்கே பேசினார்? செய்தியாளர் சந்திக்கிறார் டெல்லியில். அப்போ தொடர்ந்து ஒரு பத்திரிக்கையாளர் ஃபோனில் சும்மா பேசிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருந்தோடனே மனசு டென்ஷன் ஆகிட்டார். ஹலோ, ஃபோனை கொடு, ஃபோனை கொடு, கொடுக்குறீங்களா இல்லையா, ஏப்பா துப்பாக்கியை காட்டி மிரட்டுப்பா அவரை அப்படின்ற மாதிரி மனுஷன் வந்து அங்கே டென்ஷனாக இருக்கிறாராம். துப்பாக்கியை தான் பதில் சொல்லும், பாதுகாப்படை என்ன பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விவகாரத்தை வந்து எங்கே வந்து அவர் வெளிநாட்டு பத்திரிகையாளர் தான் ஒரு மாதிரி ஒரு டீஸ்பூன் நடந்துக்கிட்டாரான்னு தெரியல, ஒரு மாதிரி பத்திரிகையாளர் அந்த இதே வந்து பெரிய ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. பிரதமர் மோடி அவர்கள் UAE பயணத்தை முடிச்சுட்டு எங்கே போகிறாரு? நெதர்லாண்டு போகிறாரு. ஆல்மோஸ்ட்டு 6 நாடுகள் சுற்றுப்பயணம். 2017 அப்புறம் இப்போ தான் வந்து போகிறாங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் வந்து கையெழுத்து போடுறாங்க. பட் நம்ம நெதர்லாண்டு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்துக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கலாம். என்ன தமிழகத்துக்கான வரப்பிரசாதம் அப்படின்னா, அங்கே நெதர்லாண்டில் லெய்டன் பல்கலைக்கழகம் இருக்குது. அங்கே நூலகத்தில் வந்து இங்கே ஆனைமலைக்களம்னு சொல்லிட்டு செப்பேடு ஒன்று இருக்குது. அந்த செப்பேடு வந்து அந்த நாட்டு அரசு அப்போ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சூடாமணி விஹாரம் என்ற பௌத்த பள்ளியை அமைப்பதற்கு முதலாம் ராஜராஜ சோழன் அவர்கள் தானமாக வழங்கிய வரலாற்று ஆனைமலை செப்பேடுகள் அது. அதனால் இந்த சோழர் கால பண்பாட்டினுடைய செப்பேடுகள் வந்தது அப்படின்னா நம்மளுடைய தமிழக வரலாற்றில் ஒரு மகத்துவம் வாய்ந்ததாக வந்து பார்க்கப்படுகிறது. அதனால் இதை வந்து அவங்க திருப்பி கொடுக்குறாங்க. அதனால் இந்த நெதர்லாண்டு விசிட்டை வந்து பிரதமர் மோடி அவர்களிடம் வழங்கிய தமிழகத்தின் பொக்கிஷமான ராஜராஜ சோழன் அவர்கள் வழங்கிய அந்த கிஃப்டை வந்து நம்மக்கிட்ட பல நூற்றாண்டுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட ரிட்டர்ன் வருது என்பது ஒரு மிக சிறந்த ஒரு பங்களிப்பாக கூட பார்க்கலாம் நம்ம. ஸோ அதனால் நெதர்லாண்டுக்கு ஒரு நன்றியும் தெரிவித்து விடலாம். அப்புறம் எரிசக்தி பிரச்சனை வந்து உலகளாவிய அளவில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். கொரோனா விவகாரம், இந்த போர் விவகாரம், அப்புறம் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ், இது எல்லாமே உலகளாவிய அளவில் தயாராக இருந்துக்கோங்கன்னு தொடர்ந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க. நெதர்லாண்டில் போய் கூட எச்சரிக்கை கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அடுத்த அப்டேட் வந்து இந்திய இராணுவ தளபதி உபேந்திர திரிவேதி அவர்கள் திடீர்னு பாகிஸ்தானை உலக வரைபடத்தில் இல்லாமல் போயிடுவீங்க, நீ இருக்கணுமா இருக்கக்கூடாதா, தொடர்ந்து பயங்கரவாதத்தை ஆதரித்து இந்தியாவுக்கு எதிரான செயல்பாட்டில் இருந்தீங்கன்னா முடிச்சிடுவோம், பிரித்து மேய்ஞ்சிடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவங்க அணுகுண்டு பைசா சொல்லுவாங்க, அணுகுண்டு கடித்து போட்டுமான்னுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம டைலாக்லாம் இருக்கக்கூடாது பாஸ், ஒன்லி வீச்சு தான். பேச்சுலாம் இருந்தோம் அப்படின்னா அவங்க பதில் பேச்சு கொடுப்பாங்க, நம்ம பதில் பேச்சு கொடுக்கணும். நசன் பேச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சும்மா மைக்கு கிடைச்சோன்றதுக்காக நம்ம வந்து பாகிஸ்தானை ஒரே அடியாக வரைபடத்திலே இல்லாமல் பண்ணிட முடியும் அப்படின்லாம் நம்ம மிரட்டுவது என்பது என்னமோன்னு அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் இந்த சூழ்நிலையில். போதும் பாஸ், ஏற்கனவே அங்கே அமெரிக்காவும் ஈரானும் மாறி இப்படி தான் டைலாக் விட்டுட்ருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்கள், அணுகுண்டு கடைசி வீசிட்டுமான்னுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் உடனே பதில் கிடைக்கட்டுமான்னுவாங்க. இல்லை இன்னொரு யுத்தம் தான் இந்தியா தாங்குமா அப்படின்றத மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதனால் நம்ம எது பண்ணாலும் சைலண்ட்டாக சாதிச்சுட்டு போக வேண்டியது தான். இது மாதிரி மிரட்டி தான் நம்ம வீரத்தை பறைசாட்டணும் அப்படின்னு இல்லைன்ற நான் நினைக்கிறேன். இல்லை அதையே மீறி நம்ம மிரட்டணும் அப்படின்னா இன்றைக்கி கூட பாருங்கள், அங்கே அமெரிக்கா பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் கொண்டு வந்து அவங்க போர் விமானத்தை ஒன்று நிறுத்த போகிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட உத்தரவு கொடுத்துட்டாங்க. பங்களாதேஷ் எல்லை பகுதியில் எதுக்காக கொண்டு வராங்கன்னா, ஒன்று இந்தியாவை கண்காணிப்பதற்காக, இன்னொன்று சீனாவுக்காக. சீனாவை விட இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இந்த இடத்துல. அப்போ நம்ம பாகிஸ்தானில் அங்கே அமெரிக்காவுக்கும் சேர்த்து தான் மிரட்டல் வரணும். அமெரிக்கா, ஏன் உங்களோட கப்பல் இங்கே எல்லை பகுதியில் வருகிறது
அப்படின்னு மிரட்டல் விட முடியுமா? அதனால் நம்ம எல்லா சமயத்திலையும் நம்ம ஒரு சாஃப்ட் கார்னராக போகணும்னு நான் நினைக்கிறேன். நான் இல்லை எப்படிப்பா நீ இந்திய இராணுவ தளபதியே நீ இது மாதிரி விமர்சனம் பண்ணலாமான்னு ஒரு சிலருக்கு தோணுச்சு அப்படின்னா கருத்துக்கள் சொல்லுங்கள். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எதுவாக இருந்தாலும் நம்ம சைலண்ட்டாக சாதிச்சுட்டு போயிடணும். நம்ம அணுகுண்டு பாய்ஸை போய் மிரட்டி அவங்க உடனே அணுகுண்டு வீசுவாங்க, அதை வீசுவாங்க, இதை வீசுவாங்க. இந்த ஏதோ ஒரு கீழே குமிஞ்சு கல் போட்டால் அதை மூஞ்சில் தான் அடிக்கும். அதனால் தேவையில்லாமல் ஒதுங்கி போகணும்னு நினைக்கிறேன் நான் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் இன்னொன்று கூட சொல்லிடுறேன். பாகிஸ்தானுடைய இன்டீரியர் மினிஸ்டர் வந்து திடீர்னு இன்னைக்கு தெஹ்ரானுக்கு பயணம் பண்ணியிருக்கிறார். இது வந்து பேச்சுவார்த்தைக்காக சொன்னாரா அப்படின்னா அமெரிக்கா வந்து இதுக்கப்புறம் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்தல நாங்கள் விரும்பலன்ற மாதிரி மறைமுகமாகவே சொல்லிட்டாங்க. திடீர்னு அந்த பயணம் வந்து எந்த ஆங்கிள்ன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒருவேளை பாகிஸ்தான் என்ன கேட்பாங்கன்னா, இன்னைக்கு கூட ஈராக் என்ன பண்ணாங்க, ஏப்ரல் மாதம் மட்டும் நாங்கள் 10 மில்லியன் பேரல் அளவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோன்றாங்க. ஏப்பா பாருப்பா, ஈராக் வந்து எப்படியோ அவங்க ஏற்றுமதியெல்லாம் பண்ணிட்டு தாங்கிறாங்க. நீங்களும் தடுக்கிறேன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா ஒரு பக்கம் பண்ணுறாங்க, ஈராக்கும் பண்ணிட்டு தாங்கிறாங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் வர வேண்டிய வழியை பாருப்பான்னு கேட்குறதுக்காக போனாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்சி அவர்கள் வந்து என்னென்னா யுஏஇ மீது தனிப்பட்ட முறையில் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாரு. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையாம். ஆனால் யுஏஇ என்ன பண்ணிட்டாங்க, தடுத்துட்டாங்களாம். யுஏஇ மட்டும்தான் தடுத்தாங்களா அப்படின்றது இந்த இடத்துல அராக்சி அவர்கள் வெளிப்படையாக சொல்லணும். நான் ஏன் சிரிக்கிறேன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா யுஏஇ தடுத்ததுனால தான் இப்போ அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்க முடியல. தொடர்ந்து வந்து யுஏஇ பிரிக்ஸில் கூட்டமைப்பில் நீடிக்கணுமான்ற ரேஞ்செலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இந்தியாவுக்கும் யுஏஇக்கான ரிலேஷன்ஷிப் தொடர்ந்து நெருங்கி கொண்டே இருக்கின்றதில் நான் 3வது பதிவாக சொல்கிறேன். இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் கிட்டத்தட்ட உறுதி செஞ்சுருக்காங்க, ஃபீஸை சீக்கிரமாக வசூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி ஒரு சில கப்பல் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் வசூல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து வசூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாதிரி ரொம்ப சீரியஸாகவே பார்த்துட்டு இருக்காங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில். இன்றைக்கி பக்ரைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்ஜிசி அண்ட் ஹெஸ்புல்லா இது இரண்டுத்துக்கும் தொடர்புடைய ஒரு 10 செல் குரூப்பாக இயங்கியிருக்கிறாங்க. அவங்கள ஃபுல்லாக கண்டுபிடிச்சி டிஸ்மேண்டில் பண்ணி அவங்கள கைது பண்ணியிருக்காங்களாம். ஒரு சில இடத்துல வந்து அடிச்சிருக்காங்களாம். அதாவது குரூப் மாதிரி தங்கியிருக்கிற பகுதியில் ஒரு பெரிய தேடுதல் வேட்டையாம். தொடர்ந்து ஐஆர்ஜிசி ஹெஸ்புல்லாவும் வந்து பக்ரைனை ஒரு வழி பண்ணுவதற்காக முயற்சிகளை நாங்கள் முறியடித்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போதும். இந்த கார்டியன் பத்திரிகை ஓடி வந்து திடீர்னு அடுத்த ஒரு 45 நாளைக்கு இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கு பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு பக்கம் சொன்னாலும் இன்றைக்கி கூட இஸ்ரேல் நடத்தப்பட்ட தாக்குதலில், லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2969 பக்கம் ஆல்மோஸ்ட் 3000 மக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவர் இல்லைங்க பேச்சுவார்த்தைக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தாக்குதல் குறைஞ்ச மாதிரி தெரியல. பார்க்கலாம் நாளைக்கு ஒரு வேளை நிஜமாகவே சக்ஸஸ் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு. அந்த காசாவுக்குள்ளார ஹமாஸ்னுடைய ஒரு மிலிட்டரி விங்கினுடைய தலைவன் ஒருத்தர் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அந்த தலைவனோட இறுதி ஊர்வலம் மிகப்பெரிய அளவுக்கு உருக்கமாக காசாவுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி வெறிப்பிடித்த வேங்கைகளாக இருந்தாங்க. இனி இஸ்ரேலில் சும்மா விடக்கூடாது, பழி வாங்கியே தீரணும் அப்படின்ற மாதிரிலாம் அங்கே பெரிய ஒரு குரூப்பே இருந்தது. ஏன்னா எப்படி ஹமாஸுடைய தலைவர் மீது ஒரு ட்ரோன் தாக்குதல், ஒரு ரெசிடென்ஸில் தங்கியிருக்கிறாங்க, அந்த இடத்துல தாக்கல் நிகழ்த்திருக்காங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல். நம்ம ரஷ்யா விவகாரத்தை பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யா நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். வீடியோ பதிவுலாம் பாருங்கள். ரஷ்யாவுடைய கேஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடிய பகுதி எங்கெல்லாம் கேஸ் ஹப் இருக்கோ அந்த பகுதியெல்லாம் தொடர்ந்து இன்றைக்கி உக்ரைன் ஒரு சில ட்ரோன் தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி மட்டும் தொடர்ந்து 294 ட்ரோன் அனுப்புனாங்க ரஷ்யா. அதில் 269 ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்தன்னு தான் சொல்கிறாங்க. பதிலுக்கு இவங்க ஏற்கனவே அவங்களுடைய எண்ணெய் கிடங்குகள் சுத்திகரிப்பு நிலைகளை தாக்கல் நடத்தின உக்ரைன் இன்று எங்கெல்லாம் கேஸ் ஹப் இருக்கோ, மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் ஹப் இருக்கோ, அங்கே தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் பெரிய இழப்புகளை சந்திக்கிறீங்க அப்படின்றது கூடுதல் தகவலாக சொல்லிட்டு, இவங்க அடிக்கடிக்க யார் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஐரோப்பா நாடுகளுடைய இறக்குமதி பாருங்கள். இது வந்து அளவீடு பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் மீட்டர்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி இப்போ ஜனவரியிலிருந்து ஏப்ரல் 2026க்குள்ளார ஐரோப்பா நாடுகள் இந்த ஈரான் விவகாரத்துக்கு அப்புறம் மறைமுகமாக ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. பல என்னதான் தடைகள் முடிக்க போட்டாலும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை ஜெலன்ஸ்கிக்கு வந்து இந்த மாதிரி தொடர்ந்து ஐரோப்பா மறைமுகமாக வாங்கிறது பிடிக்காம நம்ம இப்படி அடிக்கலாம்னு நடிக்கிறாங்களா,
இல்லை அமெரிக்கா பேசி கேட்டு இடைவிடாமல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்களான்ற இன்னொரு கோணத்துலையும் பார்க்க முடிகிறது. காங்கோ வந்து எபோலோ வைரஸ் மிக கடுமையாக பரவி இருக்கான். கிட்டத்தட்ட 80 இறப்புகளை வந்து உறுதி செய்திருக்காங்க. இது வரைக்கும் தொடர்ந்து பரவிட்டு இருக்கு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து முடுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஹென்டா வைரஸ் ஒன்று இந்த கடல், அதாவது ஒரு சகுசு கப்பல் இருந்து பரவி வேண்டதை பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்து மறுபடியும் எபோலோ வைரஸ் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க காங்கோவில். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்செல்லாம் நன்றி, வணக்கம்.